Hi, this is Jayanti. ஒரு ஹாப்பி நியூஸ், நாங்கள் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ணி காட்டப்போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வஞ்சரம் மீன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு 6 பல்லு, இஞ்சி 2 துண்டு, காஞ்ச மிளகாய் 10, சின்ன வெங்காயம் 20, தக்காளி 2, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சது, ஆயில், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ மீனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாவை நான் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு 12 சின்ன வெங்காயத்தையும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீனை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது, அரை வேக்காடாக தான் இருக்கணும். இந்த டிஷ் வந்து மலேசியன்ஸ் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. எங்கள் பெரியம்மா வந்து மலேசியாவில் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட தான் இதை கற்றுக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இது நல்லா ஒரு டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து வஞ்சர மீன் யூஸ் பண்ணுறேன். இந்த வஞ்சர மீன் மாதிரி நீங்கள் வவ்வா மீன், இந்த நடுமுள் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 துண்டு இஞ்சியை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டையும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு ஜஸ்ட் ஒரு இது சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து மீன் சம்பல்னு சொல்லுவாங்க. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வந்து சிங்கப்பூரியன்ஸும் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கன்ஸும் பண்ணுவாங்க. இதில் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சில்லி பேஸ்ட்டு தான். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும், தண்ணியாக வைக்க மாட்டாங்க. இது வந்து ரைஸோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இதில் போட்டு இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷில் ஏறும், அதோடைய டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மலேசியன்ஸ்லாம் இதில் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததுனால நான் ஆட் பண்ணல. அஜினமோட்டோ கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலும் அஜினமோட்டோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதில்ல. மலேசியன்ஸ்க்கு வந்து இந்த சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் எப்போவுமே, அதனால் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ
இப்போ கடைசியாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் சம்பல் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி இருந்தது? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக ஒரே மாதிரியே தானே நம்ம மீன் குழம்புலாம் வைப்போம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.